இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip 3யோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். Z Fold 3யோட அன்பாக்சிங் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஐ கார்டில் கொடுக்குறேன். Z Flip 3யோட அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Z Fold 3ல உள்ள மாதிரியே தான் Z Flip 3யோட பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த டியூவல் டோன் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோல்டிங் டிசைனை சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் Z Fold 3 மாதிரியே இதுவும் ஸ்லிம்மாக தான் இருக்குது இந்த பாக்ஸும். அது காரணம் இதுலேயும் சார்ஜர் கிடையாது. பாக்ஸோட சைட்ஸில் கேலக்ஸி Z Flip 3 பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸோட பேக் சைடில் சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து சைடில் வச்சிடலாம். அது கீழே ஒரு பாக்ஸில் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள், அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த கவர்லேருந்து எடுக்கலாம். இந்த கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் பிளாக். இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. மற்ற கலர்ஸ் வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோனை பூட்டப் பண்ணிட்டு அதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸ்மார்ட் ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் டைப் சி போர்ட், ஸ்பீக்கர், அப்புறம் 2 மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள Z Flipலேருந்து இந்த Z Flip 3ல என்ன மாற்றிருக்காங்கன்னா, இந்த வெளியில் உள்ள ஸ்க்ரீன் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பழைய Z Flip ஃபோனில் இருந்த அந்த சின்ன ஸ்க்ரீனை விட இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீன் நல்லாவே யூஸ் பண்ணுறதா இருக்குது. நிறைய விஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். அது மாதிரி கால்ஸ் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் மோடும் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மாறிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹிஞ்ச் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம எந்த மாதிரி பொசிஷனில் வச்சாலும் அது கரெக்டாக நிற்கிது. ஆனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அந்த க்ரீஸ் தெரியும். ஏன்னா அது வந்து ஃபோல்ட் ஆகிற ஏரியான்றதுனால அந்த க்ரீஸ் வந்து கன்ஃபார்மாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே வந்து அல்ட்ரா தின் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. போன வருஷம் யூஸ் பண்ணியிருந்தா இந்த அல்ட்ரா தின் கிளாஸை விட இந்த வருஷம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் IPX ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IPX வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 1.30 மீட்டர்ஸில் 30 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 128 GB மாடல், அப்புறம் 256 GB ஸ்டோரேஜ் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ரேமில் ஒரு ரேம் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டாப்பில் பாதி பேட்டரி இருக்குது, பாட்டமில் பாதி பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரான்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 12 MP கேமரா. அப்புறம் செல்ஃபி கேமரா 10 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்ச் ஹோலுக்கு மேலே ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பீக்கராகவும் டபுள் ஆகும். Z Flip 1லேருந்து Z Flip 3ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினான விஷயம் என்னன்னா, அதில் வெளியில் உள்ள அந்த டிஸ்பிளே தான். வெளியில் உள்ள அந்த கவர் டிஸ்பிளே வந்து Z Flip 1ல வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். Z Flip 3ல ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அதில் வந்து விஜெட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கால் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெளியில் உள்ள கவர் ஸ்க்ரீனை நீங்கள் கேமராவுக்கு வியூ ஃபைண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களால் ஹை குவாலிட்டி செல்ஃபிஸும் எடுக்க முடியும் பேக் கேமராவை யூஸ் பண்ணி. அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபோல்டாக இருக்கும்போது பவர் பட்டனில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீடியோ, ஃபோட்டோஸ்க்கு மாறிக்கலாம். அதுக்கப்புறம் கேமராவில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்டர்ஸ் வியூ அது மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. S21 சீரீஸில் பார்த்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கேமராவுக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிறதுனால இதில் வந்து கேமராவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு என்ன வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.